கேள்விகள் எழுவதால் அதை கண்டுபிடிக்க வேண்டி இந்த வழக்கை இன்னும் ஒரு வாரத்திற்கு ஒத்தி வைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த கேஸ் தொடர்பான எல்லா ஆதாரங்களையும் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரிங்க ஐயா. புதுசா விசாரணை பண்ணி எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. சரி, பண்ணிடுங்க ஐயா. இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரையும் திரும்பவும் விசாரிங்க. கண்டிப்பாங்க ஐயா. என்னடா மாறா? டேய், என்னடா இது? என்னடா நடக்குது? அவனே எல்லாத்தையும் செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதான்பா எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் அந்த தப்பே செய்யலப்பா. டேய், அப்புறம் எப்படா அப்படி பேசினா? மாமா, நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு. டேய் பாருடா, ஒரு புள்ளதாச்சு பொண்ணுடா. அவ கூடவே இருக்க வேண்டிய புருஷன் இப்ப கோர்ட்டு படி ஏறி ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுனா? அவ அண்ணனா நான் தான் கொலை பண்ணேன்னு அவனே சொல்றானேடா. இத்தனை நாளா அவ கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவன் கூட வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தவ மனசுல இப்ப என்னடா தோணும்? மாமா, கண்மணிக்கு ராகவன் மாமாவை பத்தி தெரியும். அவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. செய்யறவா. மாமா. டேய் ராகவா, மாமா, என்னடா அந்த வீடியோல நீ எப்பற அப்படிலாம் பேசுன? ஏன்டா இப்படி தப்பு பண்ண? மாமா, உங்களை காப்பாத்துறதுக்காக நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்களே மாமா. ஐயோ, நான் அதை பேசவே இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. அது நான் இல்ல. மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே? அந்த ஒயின் ஷாப்புக்கு போனீங்களா? போதையில எதுவும் உளறிட்டீங்களா மாமா? ஐயோ இல்ல வீரா, என்ன நம்புங்க. அந்த வீடியோல இருக்கிறது நான் தான். ஆனா ஆனா அப்படி பேசுனது நான் இல்ல. பேசுனது நீங்க இல்லையா? பக்காவா யாரும் நான் பேசுனதை மாத்திருக்காங்க. கண்மணி, கண்மணி, நான் அப்படி பேசல கண்மணி. நான் எந்த தப்பும் செய்யல கண்மணி. உங்க அண்ணன் சாவுக்கு நான் காரணம் இல்ல கண்மணி. நான் அவரை பிளான் பண்ணிலாம் கொல்லல கண்மணி. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, என்ன நம்பு ப்ளீஸ். அப்பா 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 என்ன நம்புங்கப்பா. அந்த தப்ப நான் பண்ணலப்பா. அங்க அவங்க சொன்ன மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலப்பா. ப்ளீஸ்ப்பா. மாறா 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 மாறான கைவிட்டுறாதரா. என்னை எப்பயாவது காப்பாத்திடுறா. என்னை சுத்தி ஏதோ பெரிய சதி நடந்துட்டு இருக்குடா. என்னை எப்பயாவது காப்பாத்திடுறா. டேய் டேய் அழாத, தைரியமா இரு, நான் இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன். அப்பா அப்பா ஏரியா கண்மணி. ஆமா, நான் தான் அந்த பாண்டியரை கொலை பண்ணேன். மேங்கடைக்கு வந்து
என் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு நாளைக்கு அப்பா கிட்ட வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டா ஆமா பாபு பேய் டேய் அம்மா பேய் தானா நீயா இருந்தாலும் உனக்கு நக்கல் அதிகம்டா. ஆட போடி ஒரு நிமிஷம் அல்ல இல்ல நான் உனக்கு பேயா பேயா? பின்ன நடுராத்துல முகத்துல மட்டும் வெளிச்சம் வந்துச்சுன்னா அதான் பயந்துட்டேன். ஆமா மணி என்ன ஆகுது? இப்ப உட்காந்து ரீல்ஸ் பாக்குறது அவசியமா உனக்கு? இது உனக்கு ரீல்ஸா? ம், அதனாலதான் நான் அவனை கொன்னேன். கொன்னு காலி பண்ணிட்டேன். இது அந்த கோர்ட்ல போட்ட வீடியோ தானே? இந்நேரத்துக்கு எதுக்கு இது உட்காந்து பாத்துட்டு இருக்க? அந்த வீடியோவை ஒரு தடவை தெளிவா பாரு. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். புரியல. டேய் நல்லா பாரு. இது ஃபேக்னு உனக்கு தெரியல? ராகம் அப்படி பேசுறதுக்கு சான்ஸே இல்லதான், புரியுது. ஆனா வீடியோ அப்படியே தத்ரூபமா இருக்கே. டேய் சரியான மக்குடா நீ. ஏய் மாக்கு வச்சனா பாரு. ம்ம். பின்ன உன மக்குன்னு சொல்லாம வேற என்ன பண்றது? ராகவன் மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு உனக்கு தெரியும். அப்போ இது ஏதோ ஒரு வகையில கிரியேட் பண்ண வீடியோவா தானே இருக்கணும். அப்போ நீ அத மைண்ட்ல வச்சுட்டு தானே அந்த வீடியோவை பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் ஒண்ணும் தெரியலடி. அதனாலதான் உன மக்குங்கிறது. சரியான மக்கு. பாரு இங்க பாரு. லிப்சிங் சிங்க் ஆகுதான்னு பாரு.